வெல்கம் டு ஜியூஸ் வேர்ல்ட் ஆஃப் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் எல்லாருக்குமே லீவுன்றதுனால ஒரு ஃபேமிலியாக ஒரு வீட்டில் கேதர் ஆகி என்னெல்லாம் ஃபன் பண்ணோம், என்ன குக் பண்ணோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோன்றது கண்டிப்பாக காட்டுறேன். மெனு பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணியிருந்தோம், சிக்கன் 65, ரைத்தா இதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாமே பார்த்துடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிரியாணி காட்டுறேன். கிட்ஸோட அட்ராசிட்டியுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நோ ஃபர்தர் டிலே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில், பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம சிக்கன் 65க்கு மசாலா பண்ணிடலாம். சிக்கனில் பார்த்திங்கன்னா சிக்கன் கபாப் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் லெமன், சால்ட் தேவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் இது நல்லா ஊறிட்டுருக்கோம். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் 65 மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம ஆடும் உங்களுக்கு ஹாய் சொல்கிறா. கமெண்ட் பாக்ஸில் அவளுக்கு ஹாய் சொல்லிடுங்க. பிரியாணிக்கான நம்ம ஆனியன் போட்டிருந்தோம்ல, பாருங்கள் எப்படி வந்துட்டு உங்களுக்கு மொறு நல்லா வந்திருக்கு. இதில் வந்துட்டு 100 கிராம்ஸ் வந்துட்டு இஞ்சி, 75 கிராம்ஸ் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 3/4 கிலோ வந்துட்டு நீங்கள் ஆனியன் இருக்கணும். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், லைக் பிரியாணி மசாலா சொல்லுவோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் மிளகாத்தூள் போடல, மட்டன் பிரியாணி பண்ண போகிறதுன்றதுனால ஆல்ரெடி மட்டன் வேக வச்சதுலேயே நாங்கள் எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ போட்டுட்டோம். ஸோ அதில் இருக்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, மட்டன் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா, தக்காளி, பச்சை மிளகா, தயிர் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அடுத்து லிடியாவை பார்த்துக்கோங்க. எதுக்கு தான் இங்கே இருக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் இருக்கார், அவரை இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வரணும். ரிங்கா ரோசஸ் இப்படியெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த கப்பில் ஒரு கப் நான் ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டாங்க, நான் கிடையாது, மாஸ்டர். இதில் கொஞ்சமாக வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு, ரைஸ் போட்டுட்டு நல்லா லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் தம் போட போகிறோம். ஸோ நம்ம தம் போட்டுட்டு ஹையில் ஒரு 5 மினிட்ஸும் ஸ்லோவில் ஒரு 10 to 15 மினிட்ஸும் நம்ம வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம நடுவில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ ரைத்தா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். குட்டி குட்டியாக ஆனியன் கட் பண்ணி அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, தயிர் ஊற்றிக்கோங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிள் ரைத்தா ரெடி. சிக்கனுமே நல்லா ஊறி இருக்கும், ஏன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவங்க பெரியப்பா கூட ஆடும் ஜியும் விளையாடிட்டு இருந்தாங்க, கையில் பேர் எழுத சொல்லி. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை பேட்ச் பை பேட்சாக போட்டு எடுத்தோன்னா சிக்கன் 65மே ரெடி. நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அது எப்படி இருக்கோ என்னன்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65மே ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் பேட்சும் நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். இது எங்கள் வீட்டு குட்டி ஏஞ்சல், லட்டு, ஈவ்லின் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க, தம் உடைக்க போகிறோம். பாருங்கள், இது ஸ்லோமோக்காக கேட்டிருந்தோம். 3 பேர் வந்திருந்தாங்க. ப்ராப்ளமே இல்லாமல் 3 பேர் பண்ணதுலேயும் ஸ்லோ மோஷனில் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நாளைக்கு என்ன சொல்லக்கூடாது, எந்த போட்டாங்க ஒன்று போடல அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு ஸ்லோமோ யாரெல்லாம் பிரியாணி உடைச்சாங்களோ அவங்க எல்லாரோட ஸ்லோமோவும் நான் போட்டுட்டேன். அவ்வளோதாங்க, பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி ஃபங்க்ஷனோ பெரிய ஃபங்க்ஷனோ பிரியாணி போடணுன்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சூப்பராக பிரியாணி பண்ணுவாங்க. பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் 65, வெஜ், நான்வெஜ் எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக குட்டி ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக சாப்பிட்டவங்க. இந்த வீடியோ வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்க முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.